எக்ஸ்டர்னல் பண்ணணும். இப்போ நான் பார்க்க போகிறது பயோவாஷ். அது என்ன பயோ, அதுக்கப்புறம் வாஷ், எது இல்லைன்னா என்சைம் வாஷ்ங்கிறாங்க. இது வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, இது வந்து பயாலாஜிக்கல் ப்ரோட்டீன் தான் என்சைம், டெரிவ்டு ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம், பாக்டீரியா மாதிரியான மைக்ரோ ஆர்கனிசத்துலேருந்து உருவாக்கப்படக்கூடிய பயாலாஜிக்கல் ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து என்சைம். இதை யூஸ் பண்ணுறதுனால தான் பயோங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி, அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைப் ஆஃப் என்சைம்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள். டெக்ஸ்டைல் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரியில், ஃபார்மசூட்டிக்கல் வரைக்கும் நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் ஆகுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இருக்குது, மாலிகுலர் கிளப்பிங் யூஸ் ஆகுது, அடுத்து இன்டர் மாலிகுலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பாண்ட் பிரேக் பண்ணி ஒரு மாலிகுலை உடச்சி வாட்டர் சால்யூபிளாக பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் வந்து இது வந்து 6 வகையாக பிரிக்கலாம். இதில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ஹைட்ராலிசிஸ், அதாவது பாண்ட் பிரேக் பண்ணி வாட்டர் சால்யூபிளாக மாற்றக்கூடியது. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மெட்டீரியல், இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவலுக்கு தான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம என்சைம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த குரூப்பில் உள்ள என்சைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால தான் வந்து பயோ வாஷ், பயோங்கிறது பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கல் ப்ராடக்ட் பயோ, வாஷுங்கிறது எக்ஸஸ் மெட்டீரியல் ஆர் வேஸ்ட் மெட்டீரியலை பிரேக் பண்ணி வாட்டர் சால்யூபிளாக பண்ணி வாஷ் பண்ணி வெளியேறுது. இதுக்காக இது பயோ வாஷ் இல்லைன்னா என்சைம் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கீ சிஸ்டத்தில் ஒர்க் ஆகுது. அதாவது இதனுடைய என்சைமுடைய ரியாக்டிவ் சைட் இருக்குங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி. அதில் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஃபைபர், ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் அப்படின்னா செல்லுலேஸுங்கிற என்சைம் தான் அவங்க ஒர்க் ஆகும். ஏன்னா அதனுடைய ரியாக்டிவ் சைட்டு கரெக்டாக செல்லுலோஸ் மாலிகுல் மட்டும்தான் ஃபிட் ஆகும். இல்லை வேற ஸ்டார்ச்சோ வேற பெராக்சைடோ கொண்டு அதை ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகாது. அதனால எந்த என்சைமை யூஸ் பண்ணுறோமோ, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். செல்லுலேஸ் என்சைம் போட்டிங்கன்னா செல்லுலோஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். கேட்டலேஸ் போட்டிங்கன்னா பெராக்சைடுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா அதுதான் போய் கரெக்டாக அந்த ரியாக்டிவ் சைட், அந்த லாக்கில் போய் கீ மாதிரி போய் உட்காரும். உட்காரும் போது தான் வந்து ரியாக்ஷன் வந்து நடந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அவுட் பண்ணும். இது போக பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டிவ் சைட்டினுடைய சைஸு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலேஸ் வந்து செல்லுலோஸுக்கு தகுந்த மாதிரி ரியாக்டிவ் சைட் இருக்கும். அந்த இடத்துல செல்லுலோஸ் போய் உட்காரும் போது பிரேக் ஆகி நமக்கு வந்து சர்ஃபேஸ் கிளீனிங், இன்க்ளூடிங் ஃபைபர் கிளீனிங் தான் வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ அந்த பிஹெச் வந்து அது என்ன கேட்டிருக்காங்களோ அது வந்து பிஹெச் சப்போஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரியாக்டிவ் சைட்டினுடைய சைஸ் வந்து மாறி போயிடும். அப்போ என்ன ஆகும், இந்த செல்லுலோஸ் போய் உட்காந்துது அப்படின்னா நமக்கு வந்து ரியாக்ஷன் நடந்து செல்லுலோஸ் வந்து பிரேக் ஆகாது. அப்போ இந்த என்சைம் வாஷ் பொறுத்த வரைக்கும் பிஹெச் அண்ட் டெம்பரேச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக இருந்ததுனால தான் ப்ராடக்ட் வரும். இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்து பிரேக் ஆகி வாட்டர் சால்யூபிளாக வெளியே வரும், க்ளப்ஸாக வெளியே வந்துடும். பட் என்சைம் அப்படியே தான் இருக்கும். என்சைம் வந்து டிட்டோரியேட் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா இதை ஃபீல் பண்ணுறதுக்காக நம்ம 80 டிகிரி 95 வந்து சோடா இல்லைன்னா 90 டிகிரி டெம்பரேச்சர் கொடுத்து மேலே ஏற்றுவோம். அப்போ தான் வந்து இதை கில் பண்ணி அடுத்த ப்ராசஸ் ஏற்றுவாங்க. அப்படியே எக்ஸஸாக இருந்தாலும் இது வந்து வேற எதுக்கூடையும் ரியாக்ட் ஆகாது. அதனால வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக தான் வந்து நம்ம என்சைம் வந்து யூஸ் பண்ணுவோம். காட்டன் செல்லுலோஸ்னா செல்லுலேஸ், அதே மாதிரி பெராக்சைஸ்னா கேட்டலைஸ் என்சைம் யூஸ் பண்ணால் பெராக்டைஸ். அதே மாதிரி பயோஸ்டவரிங்கு பெக்டின்ஸ் இருக்கும். காட்டனில் இருக்கக்கூடிய பெக்டின்ஸுங்கிற ஈக்குவிட்டிஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பெக்டினேஸ். அதே மாதிரி ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணோம்னா அமைலேஸ். இந்த என்சைம் யூஸ் பண்ணால் தான் அந்த ப்ராடக்டை அது வந்து ரியாக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கும்.